உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேயர்களுக்கு அடியின் ரசிகப்பிரியா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்களும் வணக்கங்களும். இன்றைய தினம் நம்மளோட பிரசாதம் செக்மெண்ட்ல நம்ம பண்ண போற பிரசாதம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முப்பழ பால் பாயசம். இந்த பால் பாயசம், முப்பழ பால் பாயசம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது எதுக்காக இந்த பிரசாதம் பண்ண போறோம், ஏன் பண்றோம், என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பண்றோம், அதுதான் இந்த செக்மெண்டோட ஹைலைட். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாமா? முக்கணிகள் அப்படின்னு சொல்ற வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம், தேவையான அளவு பால் 1 லிட்டர் எடுத்துட்டு இருக்கேன். அதை ஒரு 3/4 லிட்டரா நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமா, ஏன்னா இதுல வந்து நிறைய இனிப்புகள், எல்லாமே இந்த முப்பழத்துலயும் நிறைய இனிப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சமான அளவு, கொஞ்சம் நம்மளுக்கு இனிப்போட தேவைக்கான அளவு வந்து இந்த நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமா நெய்ல வந்து நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு, அதுக்கப்புறமா ஏலக்காய் அப்படி போட்டு இந்த பாயசத்தை பண்ண போறோம். ஆமாவும் நானும். ஓகே, இப்போ முதல்ல பாலை வந்து நம்ம 1 லிட்டர் பாலை கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் வர மாதிரி, இல்லை ஒரு 1/2 லிட்டர் கூட வரலாம். அந்த மாதிரி அது ஸ்லோல வச்சிருக்கோம். அப்போ நீ ஸ்டவ் ஆன் பண்ண, அதை ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணு. இப்போ அது கொதிக்கிட்டோம். நம்ம ஸ்லோல தானே வச்சிருக்கோம் அது, அதனால மெதுவா கொதிக்கட்டும். அது கொதிச்சு சுண்டுறதுக்குள்ள இப்ப நம்ம வந்து இந்த பிரசாதம் வந்து எந்த ஆடி மாசத்துல என்ன சிறப்புக்காக பண்றோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இந்த ஆடி மாசத்துல வர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆஷாட நவராத்திரி. இந்த பிரசாதம் ஆஷாட நவராத்திரியோட ஸ்பெஷல் பிரசாதம் அப்படின்னு சொன்னோம். இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி பார்த்தோம்னா இந்த ஜூலை 15 ஆரம்பிக்கும். நம்ம கொலுலாம் வைப்போம்ல, அந்த நவராத்திரியா? அதுக்கு பேரு நல்ல கொஸ்டின் கேட்டேன். அந்த நவராத்திரிக்கு பேரு சாரதா நவராத்திரின்னு. ஒரு வருஷத்துல மொத்தம் நம்மளுக்கு 4 நவராத்திரி. ஆடி மாசத்துல வர்றது ஆஷாட நவராத்திரின்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, குப்த நவராத்திரி அப்படின்னு பேரு. மெயினா எல்லாருக்கும் தெரிஞ்சது இதோட இன்னொரு பேர் என்னன்னா வாராகி நவராத்திரி. இந்த வாராகி நவராத்திரிக்கு தான் இந்த முப்பழ பால் பாயசம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த நவராத்திரியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம்னா, பொதுவா இந்த நாட்கள்ல தான் வந்து, இப்ப இது என்ன மாசம்? ஜூலை. உங்களுக்கு எப்ப ஸ்கூல் திறந்தது? ஜூன். சிஸ்டம் எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்டோம்னா, அந்த காலத்திலேயே பார்த்தோம்னா ரொம்ப 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 அழகான ஒரு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் சிஸ்டம் வச்சிருந்தாங்க. சாத்துர் மாசியம்னு சொல்லி, விரதம்னு சொல்லி, ஆச்சாரியர்களை போய் பார்த்து அவங்க கிட்ட படிப்பு கத்துக்கிறதுக்கு வருவா. ஓகேவா? அது இந்த ஜூலை மாசத்துல, இந்த ஆஷாட மாசத்துல தான் ஆரம்பமாகும். ஆன்மீக கல்வி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆச்சாரியர் மூலமா வேத கல்வி எல்லாம் படிக்கிறா இல்லையா, இந்த மாசத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மாசத்துல அந்த கல்வி, ஆன்மீக கல்வின்னு சொல்ற வேதம், மந்திரங்கள், அதுக்கு உண்டான ஜப விதிமுறைகள், இது எல்லாத்தையும் அந்த குரு கிட்ட போய் கத்துக்கிறா இல்லையா, அப்ப வந்து என்ன ஆகும் கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆன்மீக சக்தி வந்து அவளுக்கு நிறையவே கிடைச்சிடும். அப்போ வந்து நம்ம வாராகி அம்மனை வந்து என்ன பண்ணணும், வழிபட்டு நடத்தணும். அந்த விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற அம்பாள் யாரு? ஏன்னா இந்த அம்பாளை தான் நம்ம வழிபட்டாதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா விவசாயம் பெருகி வரும். இந்த ஆடி மாசத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா, விதை வச்சு எல்லாத்தையும் விதைச்சு அடுத்த பயிரிடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு வருஷத்துக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் எல்லாம் பண்ணுவா. அப்போ இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்ற அந்த வாராகி நவராத்திரிய நம்ம முறைப்படி நம்ம வந்து அனுசரிச்சு விரதம் இருந்து இந்த மாதிரி அழகா பிரசாதம் எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணினோம்னா என்ன ஆகும் கேட்டனா, தன தானிய அபிவிருத்தின்னு சொல்ற அந்த விளைச்சல் வந்து அதிகமாகி நம்மளுக்கு நல்ல ஒரு உணவு கிடைக்கும். இப்போ பால் காஞ்சு நம்ம சொன்னோம் இல்லையா, 1 லிட்டர்ல இருந்து ஒரு 1/2 லிட்டருக்கு 3/4 லிட்டருக்கு வந்து வச்சுக்கோங்க. பாரு நல்லா பொங்கிடுதுல. ஓகேவா? ரைட். இப்போ இதுல என்ன பண்றோம்னா, முதல்ல இத நானே இறக்கி வச்சிடுறேன். இதோட வேண்டாம், சூடும் இல்லையா. ஓகே ரைட். சுவாமி கிட்ட வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பேனை அடுப்பு மேல வச்சுட்டோம். இப்ப வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம், இது 3த்தையுமே நெய் கொஞ்சமா விட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு இதெல்லாத்தையும் கட் பண்ணி அதுல போட்டு வதக்கி எடுத்தது. அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, தனித்தனியா மிக்சியில வந்து நம்ம ஒரு சுத்து ஓட்டி எடுத்துக்க போறோம். வாழைப்பழத்தை எடுத்துக்கும் போது கொஞ்சம் மைய ஓட்டி எடுத்துக்கலாம். பலாப்பழம் அப்படிங்கிறது வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது வந்து உமாச்சிக்கும் வாராகிக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா இது வாராகி நவராத்திரி ஸ்பெஷல்னு சொல்லிட்டோமே அப்படின்னு. இந்த பலாப்பழத்தை என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் வந்து கொரப்பா அரைச்சுக்கணும். மாம்பழமும் அப்படிதான்.
ஏன்னா சாப்பிடும் போது எப்படின்னா நாக்குல கடிபடணும். நம்ம எப்படி ஒரு பிரசாதத்தை வந்து ருசிச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மனசை வந்து உள்ளுக்குள்ள வாங்கி நம்ம சுவாமி பண்றது, சுவாமிக்கு கொடுக்கச்சே சுவாமி எப்படி சாப்பிடுவார் சூக்ஷ்ம ரூபமா நம்ம என்ன பண்றோம்னா, சுவாமி என்ன பண்ணுவாரு, இத அந்த சூக்ஷ்ம ரூபமா அதுல இருக்கிறது எல்லாத்தையும் தான் எடுத்துப்பா. அப்ப டேஸ்ட் பண்ணி பாப்பா இல்லையா? அப்ப அது என்ன ஆகும், நம்ம சாப்பிடுற மாதிரியே அம்பாளுக்கும் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கணும் இல்லையா? ஸ்ரீ, நீ வந்து வாழைப்பழத்தை கட் பண்ணி அதுல போடணும். இப்ப நான் அதுக்குள்ள வந்து நெய் ஒரு இது போட்டு விட்டுறேன். இந்த நெய்ல வந்து அதை இளகிட்டு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல நெய்ல வந்து இந்த வாழைப்பழத்தை வதக்கிப்போம். ஓகே, சரி. இப்ப நீ அதை வதக்கிட்டே, நான் அதுக்குள்ள வந்து பலாப்பழத்தை உனக்கு நறுக்கி கொடுத்துறேன். அம்மா வதக்கி எடுத்துட்டாங்க. அப்படியே வெயிட் பண்ணு. ஒண்ணும் பண்ணலாமே, இந்த தட்டுல அப்படியே போட்டுருக்கலாமா? ரைட். லலிதா தேவிகளோட 2 மந்திரிகள், அதுல ஒருத்தர் மந்திரினி, இன்னொருத்தர் தண்டினி. மந்திரினிங்க வந்து ராஜஷியாம்லா, தண்டினிங்கிறதுனா வாராகின்னு சொல்ற அந்த தண்டநாயிகா அப்படின்னு. அந்த அம்பாளுக்கு அந்த பெரிய மகாசக்தியான அந்த மந்திரி இருக்காது, 2 மந்திரிகள்ல ஒரு பெரிய ஜாம்பவான்ல வாழலாம், அவளுக்காக உண்டான நவராத்திரி தான் இந்த ஆஷாட நவராத்திரி. இன்னொன்னு என்னன்னா, ஆடி கிருத்திகைன்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு மாசம் வர கிருத்திகையும் இருக்கு. ஆனா ஆடி மாசத்துல வர கிருத்திகை முருகனுக்கு ரொம்ப விசேஷம். ஆமா, பாரு நான் எப்படி கட் பண்ணிருக்கேன். சூப்பர்ரா. எனக்கு கூட இப்படி எல்லாம் கட் பண்ண தெரியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணி கிடைச்சலாம். ஸ்ரீ, ஃபைனலா நம்ம நைவேத்தியத்துக்கு வந்துட்டோம். முப்பழ பால் பாயசம். சோ இந்த நைவேத்தியம் வந்து இந்த பிரசாதம் அப்படிங்கறத வந்து சுவாமிக்கு எதுக்காக நைவேத்தியம் பண்றோம்னு சொல்லியிருக்கேன். வாராகி நவராத்திரி செவ்வாய் வெள்ளி எல்லா நாளுக்கும் பண்ணலாம், பிளஸ் ஆடி கிருத்திகைக்கு பண்ணலாம், ஸ்கந்த பஞ்சமிக்கு பண்ணலான்னு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கோம். ஸோ டிவோட்டிஸ் வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ், டிவோட்டிஸ், சஜ்ஜனாஸ் எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பால் பாயசம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயசம் தான், ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அப்படின்னு அந்த பிரசாதத்தை இப்ப நிவேத்தியம் பண்ணிடும். நிவேத்தியம் பண்ற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல அன்ன சுத்தி அப்படின்னு சொல்றோம். இந்த பால் பாயசத்துல சப்போஸ் நம்ம வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும் போது, அது இந்த மூலப்பொருள்லாம் நம்ம வச்சு செய்யும் போது அதுல ஏதாவது குறை இருந்தா கூட இந்த துளி நெய்ய வந்து அதுல அவிகாரம் அப்படின்னு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, அது அன்ன சுத்தியா பண்ணிட்டோம்னா இது என்ன ஆயிடுறது, சுத்திரமா ஆயிடுறது அப்படின்னு நம்மளோட சனாதன தர்மம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. சோ நெய் அவிகாரம் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது மேலும் சுவாமிக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து பவித்திரமாக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு துளசி தளத்தை இமே துளசி தலானின்னு அதுல போடணும். போட்டு பார்க்கலாம். இமே துளசி தலானி. ஓகே, இப்ப நைவேத்தியம் பண்ணலாமா? ரைட், நீ பண்றியா? எடுத்துக்கோ, பிடி. இது அப்படியே எப்பவும் போல நைவேத்தியம் பண்றதுக்கு சுத்தி பண்ணுவோம் இல்லையா? நான் மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன். சோ நீ வந்து நைவேத்தியம் பண்ணிடுவியா? ஓகே. யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ அப்படின்னு வடக்கு பார்க்க விட்டுரு. அவ்வளவுதான். சர்வம் சர்வம் லலிதார்ப்பணம் அப்படிங்க விட்டுடு பார்க்கலாம். சர்வம் லலிதா. இது அம்மாவுக்கு நிதி கொடுத்துரும். ஓகேவா? இப்போ நம்மளோட அம்மாச்சிக்கு நம்ம என்ன பண்றோம், அப்படியே கொஞ்சம் தொட்டு அப்படி ஒரு இதுவா, ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம அம்மா கொடுப்பா இல்லையா குழந்தைக்கு, அது மாதிரி இப்போ குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றோம், அம்மா கொடுக்குறோம். ஓகேவா? மீண்டும் அடுத்த பிரசாதம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அம்மாவும் நானும். பாய்.